வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நார்மலாக ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சந்தோஷம் வரும். உங்களுக்கு சந்தோஷமே வாழ்க்கையாக இருக்கு. நண்பர்களுடைய குழாக்கள், அவர்களுடைய கூட்டு, எப்போவுமே நீங்கள் கூட போனால் ஒரு 4 பேர் சேர்ந்து வர்றது, யார் கூடயும் பெருசாக மிங்கிள் ஆகலைனாலும் அப்படி ஜாலியாக அவங்களோட இருந்துருவீங்க. இப்படி பல விதத்துலேயும் உங்களை மாற்றிக்கொண்ட தன்மையால் உங்கள் பக்கத்தில் நிறைய பேரை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாருமே கலகலன்னு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி உங்கள் அலுவலகத்திலையும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் 10ஆம் இடம்ன்ற தொழில் ஸ்தானத்துக்குள்ளார சனி பகவான், புத பகவான், ராகு அண்டு சுக்கரன் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸில் உங்களை எதிர்பார்த்து உங்களுடைய ஜோக் ஃபஸ்ட்டு, வேலை நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஸ்மூத் கோயிங் அப்படிங்கிறது தான் சினாரியோ. அதுலேயும் நீங்கள் முதன்மையாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய 3ஆம் அதிபதியானவர் 11 லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நார்மலாகவே இந்த பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படின்லாம் வந்தோம்னா இவெல்லாம் எப்படின்னாக்கா உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுத்துவார் 11ஆம் இடத்துல வரும்போது. ஸோ அதனால் அங்கேயும் சந்தோஷம் இருக்குது. நீங்கள் போன உடனே வேலை செய்கிறீங்களோ இல்லையோ எல்லாருக்கும் 2 ஜோக் அடிச்சுட்டு நீங்கள் ஜாலியாக போயிடுவீங்க. அதில் அவங்களாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த வேலையை நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்களுக்கு லாபம். எங்கன்னா ஒரு இடத்துல சிக்கணும்ல, அந்த சிக்கிறதுக்கு தான் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். மனை, வாகனம், இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிப்பார். ரிப்பேர்லாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது வண்டி சரியாக ஓடுதா, பெட்ரோல் இருக்குதா, பிரேக் பிடிக்குதா, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்ட பிறகு வண்டி ஏறுங்க. அதே மாதிரி கார்லெல்லாம் போனீங்கன்னா லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. வீடுகளிலுமே ரெனோவேஷன், ரிப்பேர் ஒர்க்ஸு, குழாயை திருப்பினீங்கன்னா கையோடு சுற்றிட்டு வந்துட்டுருக்கோம். இப்படிலாம் ஒரு சூழ்நிலையெல்லாம் காட்டும். பல்பு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகி போகும். இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணோம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவையில்லாமல் செலவிப்பார். அந்த செலவுலாம் வீண் செலவுகளாக மாறும். இந்த விஷயத்துலலாம் சந்திரனானவர் 6ஆம் இடத்துக்கு போக போகிறார். 5ஆம் இடத்துலேருந்து 6. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம். எக்ஸாம் எல்லாம் படிப்பாங்க, பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது அவங்களுக்கு. அவங்களோட கொஞ்சம் உட்காருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க படிக்கிறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண ஆரம்பிப்பாங்க. நிறைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள்லாம் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும். உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். எப்பா நீ படித்து எப்படியும் முன்னுக்கு வருவேன்னு பார்த்தா பிடிக்கலையேன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா மனோகரகன் ட்ராவல் பண்ணுறது அப்படி விளையாட்டு அப்படிங்கிற தன்மைக்குள்ளே தான் இருப்பார் ஒழிய படிக்கிறத பற்றி யோசிக்காது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. புதன்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாகும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது சொன்ன பேச்சு கேட்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ரொம்ப இழுத்து பிடிச்சி குழந்தைகளோட போராடுறதுனால மனசை பாதிச்சுக்கொள்ளாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பதும் மனதில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த கன்ஃபியூஷன்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சார் நடக்குது வாழ்க்கையில், நான் எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு கேட்டுகிட்டே வரும்போது லைஃப்பில் ஒய்ஃப் ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. மௌனம் சர்வத்த சாதகம்னு சொல்லுவாங்க. சில விஷயத்தில் கேட்ட மாதிரி நடிச்சுட்டு போகிறது நல்லது. அப்படிங்கிறது தான் இந்த சந்திரன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டியூன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா குரு உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நான் அமைதியாக இருந்தான்னு சொன்னேன், அது மாதிரி நீ அமைதியாக இருந்துவார். இந்த பெரிய கிரகம் வேலையெல்லாம் எப்படி பண்ணும், விரிவாக பண்ணும், மெதுவாக பண்ணும். அதுதான் உங்கள் லாஜிக்காக வச்சுக்கிறோம். நீங்களும் மெதுவாக செய்யணும் எல்லா வேலையும். உடனே எடுத்தங்க ஒருத்தனை வேலை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்படிங்கிற குழுவை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சுபிட்சமாக இருக்கும். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகு காலத்தின் போது துர்க்கைக்கு விளக்கு வெற்றது முடிந்தால் செய்யுங்க. இல்லைன்னா துர்க்கையை மனதில் வைத்து அவளை வழிபடுவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சங்கள் கிடைக்கும். பச்சை கலர் உங்களுக்கு உகந்த கலர். அதை இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் இனிய வாரமாக வளத்துடனும் நலத்துடனும் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.